யதார்த்தமா அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கலான்னு சொல்லி இப்போ இந்த செகண்ட்ல நான் வந்து இந்த யூடியூப்ல ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரன்னு சொல்லி ஒருத்தர் இருந்துக்கிட்டு, வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி எதனால அந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ரிலேட்டடான வீடியோவுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்துருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி மெசேஜ் பண்ணணும்னு தெரியல. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனையே தெரியல. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரோ, உங்களுடைய பிரச்சனை யார்கிட்டயாவது சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்லவும் எனக்கு ஒரு மாரியா இருக்கு. ஒரு கஷ்டமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உங்கள்ட்ட தான் இருக்கு. இதுக்கு உண்டான சில பேர் ரொம்ப இந்த பிரச்சனையினால தவறான முடிவுகள்லாம் பண்றாங்க, எடுக்குறாங்க. அதனால இவரோட என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நீங்க அடுத்த வீடியோ பண்ணும்போது நீங்க ஹாப்பினஸ்ஸா இருக்கணும். இல்ல உங்களோட பிரச்சனை யார்ட்டயாவது சொல்லுங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் கேட்க ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? தனியா மட்டும் இருக்காதீங்க, ஓகேவா? என்ன மாரி. அப்புறம் பைத்தியம் பிடிச்சிக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு யார் கூடயாவது இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருங்க, உங்க பிடிச்சவங்களோட இருங்க. யாரோ உங்கள ஹேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க அதிகமா யோசிக்காதீங்க, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க